வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொத்தமல்லி, உளுந்து, சோம்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை தாளித்து விடணும். மசாலா ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் எண்ணெய், வெங்காயம் கோல்டன் கலரில் வரணும், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, துருவின தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளித்து விட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து தேவையான தண்ணி கலந்து ஊற்றி விட்டு புளிக்கரைசல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு புளி, உப்பு சேர்த்து 2 நிமிஷம் மூடி வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க வெண்டைக்காய் எடுத்து உள்ளே போட்டு 2 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. இப்போ லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.